மேக்ஸோட ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கேரக்டர் அனிமேஷன் பற்றி. கேரக்டர் அனிமேஷன்றது வந்து அட்வான்ஸ்டு டாஸ்க். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து போன்ஸ் போட்டு இன்வெர்ஸ் கைனமெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி அந்த போன்ஸ் வந்து அதாவது நம்ம எப்படி ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் வந்து நம்ம போன்ஸ் போடணும். அந்த போன்ஸ் போட்டு நம்மளுடைய கேரக்டர் மாடல்ஸ் கூட லிங்க் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேயும் 3ds மேக்ஸில் அந்த கேரக்டர் அனிமேஷனை ரொம்ப ஈஸியாக செய்யறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதுதான் கேரக்டர் ஸ்டுடியோ. கேரக்டர் ஸ்டுடியோ வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரியல் வேர்ல்டில் வந்து ஒரு நம்ம கேரக்டர் செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸை வந்து அதில் ஈஸியாக கொண்டு வரலாம். கேரக்டர் ஸ்டுடியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தனியாக இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது எப்படி ரியாக்டர்னு ஒரு மெனு இருக்கும் அந்த மாதிரி கேரக்டர் ஸ்டுடியோன்னு ஒரு மெனு கிடையாது. பட் கேரக்டர் ஸ்டுடியோன்றது ரெண்டு ஆப்ஜெக்டினுடைய லிங்க் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பைபெட். பைபெட்ன்றது என்னென்னா இதுதான் பைபெட். அதாவது நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வியூ போர்ட்டில் பார்த்தோன்னா தெரியும். இது ஆக்சுவலாக ஒரு 3D மாடல் கிடையாது. நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கேரக்டர் ஆப்ஜெக்ட்க்கு லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கெலிட்டன். இது ஒரு எலும்புக்கூடு. இந்த எலும்புக்கூடை வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்டில் லிங்க் பண்ணும்போது கேரக்டர் ஆப்ஜெக்டில் லிங்க் பண்ணும்போது இது என்னென்ன ஆக்ஷன் செய்யுதோ அதெல்லாம் வந்து நம்மளுடைய கேரக்டர் ஆப்ஜெக்ட் வந்து செய்யும். ஸோ அப்போ அந்த அனிமேஷன் இது கொடுத்தா போதும், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரி, இந்த பைபெட்டை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த பைபெட்டை நடக்க வைக்கிறது, ஓட வைக்கிறது, குதிக்க வைக்கிறது, இது எல்லாமே வந்து கேரக்டர் ஸ்டுடியோவில் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்டுடியோவில் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ன்றது ஆக்சுவலாக வந்து நமக்கு மாடிஃபயர்ஸில் இருக்கும். ஸோ மாடிஃபயரில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்னு இருக்கும். ஃபிசிக்ன்றது எதனுடைய லிங்கேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைபெட் ஆப்ஜெக்டை, இது வந்து பைபெட் ஆப்ஜெக்ட்னு, இந்த பைபெட் ஆப்ஜெக்டை நம்மளுடைய கேரக்டர் ஆப்ஜெக்டுக்கு லிங்க் பண்ணும்போது அந்த கேரக்டர் இதனுடைய ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஃப்ளெக்ஸ் ஆகணும். அந்த ஃப்ளெக்ஸிங் ஆகிறதுக்காக ஃபிசிக் மாடிஃபயரை அப்ளை பண்ணுவோம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் சேர்ந்தது தான் பேசிக் கேரக்டர் ஸ்டுடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் ஸ்டுடியோவில் இன்னும் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரக்டர்ஸ் வச்சு க்ரௌட் சிமுலேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ கேரக்டர் சிமுலேஷன், அந்த க்ரௌட் சிமுலேஷன்ஸ்க்கு நான் ஏற்கனவே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பைபெட் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு கிரியேட் பண்ண அனிமேஷன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரௌட் சிமுலேஷன். பைபெட்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி க்ரௌட் சிமுலேஷன்ஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ இது எல்லாமே கேரக்டர் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி பண்ணலாம். கேரக்டர் ஸ்டுடியோ கற்றுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு இன்னும் தனியாக ஒரு டைட்டில் போடலாம். ஸோ இந்த மாதிரி 3ds மேக்ஸில் இப்போ நமக்கு இது வரைக்கும் கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல்ஸ் தான், பேசிக்ஸ். இதை யூஸ் பண்ணியே வந்து நம்ம 3D ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், லைட்டிங்ஸ் கிரியேட் பண்ணலாம், மெட்டீரியல்ஸ் போடலாம். பட் அது இன்னும் வந்து எஃபெக்டிவாக போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அட்வான்ஸ்டு லெவலுக்கு வந்து போகணும். இன்டர்மீடியட் செஷன்ஸ், அட்வான்ஸ்டு செஷன்ஸ் விர்ச்சுவல் டியூட்டர்ஸில் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வாங்கி கற்றுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் ஆன்லைனில் வந்து அவைலபிள் இருக்குது. அந்த டுட்டோரியல்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்து பார்த்து கற்றுக்கலாம். இதுதான் வந்து கேரக்டர் ஸ்டுடியோவுடைய பேசிக்ஸ். ஸோ கேரக்டர் ஸ்டுடியோ இப்போ இந்த செஷனில் நம்ம வந்து அடுத்த செஷன்ஸ்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டர் ஸ்டுடியோ பேஸ் பண்ணி இந்த பைபெட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி வாக் சைக்கிள் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த செஷனுக்கு போவோம்.